ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை அண்ட் இட்ஸ் வெரைட்டி. இந்த கருவேப்பிலையில் நம்ம மொத்தம் 3 ஜென்ரலான வகைகள் சொல்லலாம். இதில் 4வது ஒரு வகை இருக்குது. அது ரொம்ப சின்ன சின்ன இலைகள் இருக்கும், வட்டமான ஒரு கருவேப்பிலை. அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கருவேப்பிலை வந்து சிவப்பு கருவேப்பிலை. அதாவது இதோட தண்டுகள் வந்து ஒரு குட்டி குட்டியான சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே அதிகமான ஃப்ளேவர் கொண்டது. நீங்கள் ஒரு கருவேப்பிலை சாதம் செய்கிறீங்க, இல்லை ஒரு கருவேப்பிலை சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர் வேணும்னா இந்த கருவேப்பிலையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கருவேப்பிலை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே வேகமாக வளராது. நீங்கள் ஒரு பாட்டில் வளர்க்கணும், மாடி தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வராது. ரொம்பவே மெதுவாக வளர்கிற ரொம்பவே வாசனை அதிகமான கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி. நான் இதை ரொம்ப அதிகமாக என்னோடய சமையலில் யூஸ் பண்ணுவேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கருவேப்பிலையோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் என்னோடய சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்ற ஒரு ஆள். ஸோ அதனால் இந்த கருவேப்பிலை என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பச்சை கலர் இருக்கிற இந்த கருவேப்பிலை. இது ஒரு இந்த க்ரீன் வெரைட்டிஸில் இது வந்து ஒரு குட்டியான இலைகள் இருக்கிற இந்த க்ரீன் வெரைட்டி. இது வந்து ரொம்பவே மைல்டான ஃப்ளேவர் தான் இருக்கும். ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர் இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த க்ரீன் வெரைட்டியோட அமைப்பு பார்த்திங்கன்னா, இதுவுமே ரொம்ப சின்னதான இலைகள் தான் இருக்கும். இந்த க்ரீன்லே இன்னொரு வெரைட்டி இருக்குது. அதோட இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரியான கருவேப்பிலைகள் தான் உங்களுக்கு வந்து நிறைய கடைகள்லையோ, இல்லை நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய இலைகள் இருக்கிற அந்த கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ரொம்பவே வேகமாக வளரக்கூடிய ஒரு கருவேப்பிலை வகை. ஸோ அதனால் வியாபார நோக்கில் அதை பயிரிடுறவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியான ஒன்று. ஸோ அந்த கருவேப்பிலையில் வந்து எந்த ஃப்ளேவருமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்பவே கம்மியான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த மாதிரியான கருவேப்பிலை யூஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு ரொம்ப ரிச்சான ஃப்ளேவர்லாம் வேணாம், எனக்கு கம்மியான ஃப்ளேவர் இருந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த 2 க்ரீன் வெரைட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெட் கலர் இருக்கிற இந்த கருவேப்பிலை தான். நான் யூடியூப்க்கு ரொம்பவே புதுசு. இது ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் எல்லோரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து முக்கியமான வீடியோக்களோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நடுவில் ரொம்பவே லேக் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் நிறைய வெரைட்டியான வீடியோஸோடு உங்களை நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் பத்திரமா இருங்க, சந்தோஷமாக இருங்க.